தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் பெய்த பலத்த மழை காரணமாக பிஎன்டி காலனி 12வது தெரு பகுதியில் சேதமடைந்த சாலைகளை சீரமைக்க பொதுமக்கள் கோரிக்கை. உடனடியாக சீரமைக்கும் பணியில் மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி, ஆணையர் பிரியங்கா ஆகியோர் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் தூத்துக்குடி அரசு பள்ளியில் தேங்கிய மழை நீரை வெளியேற்ற உயர்தர மின் மோட்டார் மூலம் மற்றும் நிரந்தரமாக தீர்வு காண அதிகாரிகளுக்கு மேயர் உத்தரவு. தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெய்த பலத்த மழை காரணமாக பல்வேறு தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி பொதுமக்கள் பாதிக்கப்பட்டனர். பிஎன்டி காலனி பகுதிகளில் பாதாள சாக்கடை பணி முடிவடைந்த பகுதிகளில் மழைநீர் சாலைகளில் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டு சாலையில் மேடு பள்ளம் எது என்று தெரியாததால் விபத்து ஏற்படும் அபாயமும் உருவானது. இதனைத் தொடர்ந்து உடனடியாக இந்த சாலைகளை சீரமைக்க வேண்டுமென மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமிக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். கோரிக்கையை தொடர்ந்து பிஎன்டி காலனி பகுதியில் மழைநீர் தேங்கி சேதமடைந்த சாலைகளை தற்காலிகமாக சீரமைக்கும் பணி மாநகராட்சி சார்பில் நடைபெற்று வருகின்றது. இந்த பணிகளை மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி மற்றும் மாநகராட்சி ஆணையர் பிரியங்கா மற்றும் அதிகாரிகள் இன்று ஆய்வு மேற்கொண்டனர். அப்பொழுது அந்த பகுதியில் உள்ள பெண்கள் மேயர் ஜெகன் பெரியசாமியிடம் தங்கள் பகுதியில் சாலை சீரமைக்க கோரிக்கை வைத்ததுடன் தாங்களை உடனே சீரமைத்து கொடுத்ததற்கு நன்றியும் தெரிவித்தனர். முன்னாடி பரவாயில்ல, தொடர்ந்து அந்த பகுதியில் உள்ள மழைநீர் வடிகால் வாயில் கடந்த தீபாவளி அன்று பட்டாசு வெடித்த பேப்பர் கம்பி மற்றும் கழிவுப் பொருட்கள் தேங்கியுள்ளது. இந்த கழிவுப் பொருட்களை உடனடியாக துப்புரவு செய்து மழைநீர் கால்வாயில் செல்லும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாநகராட்சி ஊழியர்களுக்கு அவர் உத்தரவிட்டார். எங்க 2 டோசர் இங்க தான் ஓட போகுதுங்க. உங்க ஜேசிபி எத்தனை தருவீங்க? 2 ஜேசிபி இருக்கு சார். நாளைக்கு வேணா எத்தனை வேணும் உங்களுக்கு? இங்க பாருங்க 5 கிலோமீட்டர் இல்லை 5 கிலோமீட்டர் அவங்க 500 இடத்துல போகணும். எத்தனை வேணும்? உடனே அட் டைமில் வேணும். நடக்கும். வார்டு 2 தான், மற்ற விஷயம் வேணாலும் ஒன்று மாற்றி போட்டுக்கலாம். நினைக்க போகிறீங்க 3 ஜேசிபி 2 தெரு பிடிச்சி கொடுத்துருங்க. நைட்டும் பகலும் வேலை நடக்கணும். ரூபாய் கூட சாப்பாடெல்லாம். டிப்பர் உங்கள்கிட்ட எத்தனை இருக்குங்க? டிராக்டர் கொடுங்க, அதான் நல்லது. இங்கே இந்த ஏரியாவில் நிறைய பூங்கா இருக்குண்ணா. பூங்காவில் கொண்டு போட்டுருங்க. இதில் கொண்டு வைக்கலாம். அதே பண்ண பூங்கா இருக்கும், அதுக்குள்ளே தட்டி விட்ருங்க. 3 ஜேசிபி டிப்பர் லாரி அந்த டிராக்டர் 3 கொடுத்துருங்க. நீங்கள் வந்து சைடு பம்ப்ஸ் எல்லாம் தட்டு போங்க. இந்த வலிக்கிறதெல்லாம் பள்ளத்தில் போட வேண்டாம். போட்டு இந்த ஏரியா வந்து நார்மலாக இருந்த மாதிரி இருக்கும். அவங்க நடுவில் சிமெண்ட் போட்டு போவாங்க. இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெய்த பலத்த மழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. இந்த நிலையில் தூத்துக்குடி மாநகரின் மையப் பகுதியில் அமைந்துள்ள மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் மற்றும் கல்வித்துறை திட்ட அலுவலகம் மற்றும் அதன் வளாக பகுதியில் அமைந்துள்ள அரசு மேல்நிலைப்பள்ளி முழுவதும் மழைநீர் தேங்கி குளம் போல் காணப்படுகின்றது. இந்த மழைநீரை அகற்ற பொதுப்பணித்துறை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகின்றது. இதன் காரணமாக மழைநீர் அசுத்த நீராக மாறி துர்நாற்றம் வீசி வருவதுடன் நோய் தொற்று பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக மாநகராட்சிக்கு வந்த புகாரை தொடர்ந்து சீனாவானா அரசு மேல்நிலைப்பள்ளியில் மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி மற்றும் மாநகராட்சி ஆணையர் பிரியங்கா மற்றும் அதிகாரிகள் நேரடியாக ஆய்வு மேற்கொண்டனர். அப்பொழுது பள்ளி தலைமை ஆசிரியர் பெர்சினா ஞானமணி தண்ணீர் தேங்குவதால் ஏற்படும் பாதிப்பு குறித்து தெரிந்தனர். இதனைத் தொடர்ந்து அரசு மேல்நிலைப் பள்ளியில் தேங்கியுள்ள மழை நீரை ராட்சச மின் மோட்டார் மூலம் அகற்ற நடவடிக்கை மேற்கொண்டனர். மேலும் தூத்துக்குடி மாநகராட்சி சார்பில் மாநகர பகுதியில் செயல்பட்டு வரும் 21 பள்ளிகளில் மழைக்காலங்களில் தண்ணீர் தேங்காமல் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த பள்ளி கல்வித்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது. பொதுப்பணித்துறையினர் இந்த மழை நீரை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும்.
இருந்தாலும் மாநகராட்சி மழைநீரை அகற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த பணியை செய்து வருவதாக தெரிவித்தார். மேலும் பள்ளியின் சான்றுகள் ஆய்வு செய்யப்பட்டு மாநகராட்சி சார்பில் இந்த பள்ளியில் வருங்காலங்களில் தண்ணீர் தேங்காத அளவுக்கு பொறியாளர்கள் மூலம் திட்டம் தயாரிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்தார். மேலும் மழைநீர் கடந்த காலங்களில் 2 மாதத்திற்கு மேலாக குளம் போல் தேங்கி பொதுமக்கள் மிகவும் சிரமப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது ஜெகன் பெரியசாமி துரித நடவடிக்கை கொண்டு மழைநீரை உடனடியாக வெளியேற்றுவதற்கு சமூக வலைதளங்களில் அவருக்கு ஏராளமானோர் நன்றி தெரிவித்து வருகின்றனர். பல்வேறு நடவடிக்கை எடுத்து தமிழக முதலமைச்சர் உத்தரவு கணங்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து மாநகராட்சியில் எந்த பகுதியிலையும் அதாவது மழை அளவு பிடிங்க 58 வார்டுலேயும் வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் தண்ணி கேட்டல. குறிப்பாக பள்ளமான வார்டு ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொன்னேன். போக்கூர் பகுதியில் குளம் பகுதியில் மோட்டரில் வேலை செய்கிறது தண்ணி கட்டி கிடந்ததை கிளியர் பண்ணி 5 கிலோமீட்டர் பாதாள சாக்கடை ஒர்க் நடந்துகிட்டு இருக்கனால ரிசர்வேஷன் நடந்துகிட்ருக்கு. ஒரு நாளைக்கு 500 மீட்டர் மணிக்கு அதையும் முடிச்சிருவோம். இந்த பள்ளி சீனாவானா அரசு மேல்நிலை பள்ளி நம்ம நகரில் மையப்பகுதியில் இருக்குது. இருந்தாலும் அந்த கிரவுண்டு இந்த மாதிரி இடத்துல தண்ணி கட்டுறதுக்கு மோட்டர் வச்சுருக்கோம். இதோட பராமரிப்பு வந்து பீரோடில் இருந்தாலும் இப்போ ஆணையாளர்கள் எல்லாம் நேரடியாக சென்று பார்வையிட்டு இந்த தண்ணியை 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் வெளியே எடுத்துருவோம். அதில் வெளியே சிஓ ஆஃபீஸர் இருக்குது, எந்த தொந்தரவும் இல்லாமல் அப்புறப்படுத்துவாங்க என்று தெரிவித்துக் கொள்கிறாங்க. நிரந்தர தீர்வுக்கு தான் நம்மளோட டெக்னிக்கல் பொறியாளர் பிரிவெல்லாம் வந்திருக்காங்க. எல்லாம் இந்த ரெக்கார்டெல்லாம் எடுத்து பார்த்துட்டு என்ன செய்யலான்னு ஆணையாளர்கள்லாம் முடிவு பண்ணுறாங்க. பள்ளி என்ன ரெக்கார்டில் இருக்குன்னு ஆணையர் அவர்கள் செக் பண்ணிட்டு சொல்லுவாங்க. 21 பள்ளிக்கூடம் ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியும். ஐஎஸ் ஸ்கூல் சமீபுரத்தில் இருக்குது, 8 வரைக்கும் இருக்குது. சிவந்தாங்குளத்தில் 1000 ஸ்ட்ரென்த் இருக்குது. மாநகராட்சி பள்ளி 21 பள்ளியிலையும் எந்த ஒரு தொந்தரவும் இல்லைங்க. இது வந்து அரசாங்க பள்ளியாக இருந்தாலும் தண்ணியெல்லாம் எடுத்து கொடுக்க எங்களோட கடமை செஞ்சிட்ருக்கோங்க. நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.